கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். பொருளாதார செழிப்பு இப்படி நிறைய பகுதியிலாக நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் அந்த சேனலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆகையால் தேவன் இதைத்தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எப்படிலாம் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி சிறந்து இருக்க வேண்டும், நீ எப்படி முன்னேற வேண்டும் என்று இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் இன்று அவர் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பொருளாதாரத்திலே பின்தங்கி இருந்தால் நீ எந்த காரியமும் செய்ய முடியாது. தேவனுக்கே நீ பிரியமாக இருக்க ஒரு கஷ்டப்படுவாய். ஐயோ, நான் எப்படி இருக்கேன், நான் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறார். ஆகையால் தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இந்த பூமியில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எந்த வழிமுறை? அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அது இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அதாவது ஒரு விவசாயி பாருங்க, தன்னுடைய விதைக்கிறான், அதிகமாக அவன் கொண்டு வருகிறான் இல்லையா? விதைச்சு அதிகமாக பெறுகிறான். விதைக்கிறது மூலமாக கண்டிப்பாக அவன் பலன் அடைகிறான். அவன் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறான். ஆக நீங்களும் உங்களுடைய காணிக்கை, அதாவது உங்களுடைய பணத்தை நீங்கள் விதையாக எண்ணி விதைக்கும் பொழுது ஒரு நோக்கம், நான் இன்று விதைக்கப் போகிறேன், இத்தனாயிரம் லட்சமோ இத்தனாயிரம் கோடியை நான் விதைக்க போகிறேன், அதன் மூலமாக நான் அறுவடையை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அந்த விதையை விதைக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கிறார். நீ அதிகமாக பெருக வேண்டுமென்றால் நீ அதிகமாக விதைக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம் தேவன் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போகாது. அதற்காகத்தான் நம்பர் கொடுத்திருக்கிறேன். நான் செய்கிற ஊழியத்துக்கும் நீங்கள் உதவலாம். ஆகையால் உதவும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் 1000 மடங்கு, இன்று இருப்பதை விட தேவன் உங்களுக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுப்பார். அவர் நம்மை தேடி வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், உங்களுக்கு மோசமான இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது நீங்கள் உற்சாகம் பெறுவீர்கள். அவருடைய வார்த்தை பாருங்கள், முடவன் மானை போல குதிப்பான். ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் அவன் மானை போல குதிப்பான். பாருங்கள், சில பேர்கள் பாருங்கள், படிப்பறிவே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. அது எப்படி? தேவனுடைய கிருபை. அடுத்தல ஊமையன் நாவும் கெம்பிரிக்கும், பேச மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அமைதியாக இருப்பான், ஆனால் அவங்களுடைய நாவு பாருங்க அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுடைய நாவு கெம்பிரிக்கும். மற்றவர்களுக்கு ஒரு உதவுறாக இருப்பான். சிலவங்க பேசவே மாட்டாங்க, ஆனால் பேசினா சில வார்த்தைகளை பேசினா அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கும். பாருங்கள், கெம்பிரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும், வனாந்தரத்தில் தண்ணீர் ஓடுங்காரு பாருங்கள். கடு வெயிலிலே ஆறு ஓடும் பாருங்க, எப்படி சொல்லார் கர்த்தர் பாருங்கள். ஆறு ஓடுங்காரு. வனாந்தரத்தில் என்னது பாருங்கள், தண்ணீர். வனாந்தரத்தில் தண்ணீர் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்குள்ள ஆடு மாடுகள் வனாந்தரம், சில ஸ்டேட்லாம் சில நாட்டிலே இருக்குது வனாந்தரமான காடுகள். அங்கே ஒன்றுமே இருக்காது, தண்ணி இருக்காது. அங்கெல்லாம் கொண்டு விட்டுட்டேன்னா வெளியே தப்பி வரவே முடியாது, அவ்வளோதான். ஏன்னா அங்கே தண்ணியே கிடையாது, புல் பூண்டுகள் ஒன்றுமே முளைக்காது. அப்படிப்பட்ட இடங்கள் நிறையா இருக்குது. ஆகையால் அந்த இடத்துலையுமே தேவன் என்னால் முடியும் என்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். முடியாது என்று சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஐயோ, வனாந்தரம் ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை இவ்வளோதான் போச்சு, என் பணம் பூரா போச்சு, எனக்கு எல்லாம் போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எத்தனையோ விதமான தவறான காரியத்துக்குள்ளே ஈடுபடுறாங்க. ஆகையால் அதிலிருந்து மீட்டெடுக்கிற நம் தேவன், அதிலிருந்தும் நான் உன்னை புல்வெளியான ஒரு அழகான ஒரு தோட்டமாக உன்னை நான் ஆக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அதான் விதைப்பருப்பு. அதை நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். விதைப்புங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் நல்ல காரியத்தை விதைக்கணும், நல்லது. நல்ல கெட்ட காரியத்தை விதைச்சா உங்களுக்கு கெட்டது கிடைக்க போகுது. ஆகையால் விதைப்பு அறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவன் அந்த விதைப்பு அறுப்பதை உங்களுக்கு புரிந்து கொண்டு வனாந்தரமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அழகாக செழிப்பான வாழ்க்கை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் நீ புரிஞ்சு கொண்டாய், நீ விதைப்பு அறுப்பதை புரிந்து கொண்டாய். ஆகையால் நீ என்ன வேணும் என்று நீ அறிந்து கொண்டாய். ஆகையால் உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போகாது, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் உனக்கு கூட இருப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவனை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விடார்கள். தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விதைப்பு அறுப்பது, நீங்கள் பணத்தை விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.